ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த மலைக்கு சுட சுட டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மொறு மொறுன்னு கடையில் விற்கிற அதே மாதிரி டேஸ்ட்டும் மொறுமொறுப்பும் அப்படியே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி காய் சீவர கட்டர் எடுத்துக்கோங்க. இதில் நான் வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் வெங்காயம் தான் கேட்டாங்க, அதனால் வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இதை ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 300 கிராம் கடலை மாவு நான் சலித்து வச்சுருக்கிறேன். அதை மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். சலித்து வச்சதுனால நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நான் போட்டுறேன். இல்லைன்னா நீங்கள் சலித்து போட்டுக்கோங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன், சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டாச்சு. 1 ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். ரவை போடுறதுனால நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் ஓமம் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுடலாம். இப்போது ஓமம் இதெல்லாம் போடுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சது போகிறோம். இப்போ வெது வெதுப்பான எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய்யெலாம் ஊற்றுறதுனால மணமாகவும் இருக்கும், டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும். நான் நெய் தான் ஊற்றினேன். இப்போ நல்லா கரைச்சாச்சு, கட்டி இல்லாமல். ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படி முக்கி பாருங்கள். ஸ்பூனில் அப்படியே 2 பக்கம் ஓட்டணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம போடுறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிக்கலாம். நான் ஸ்பூனில் தான் நல்லா டிப் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா டிப் பண்ணியாச்சு. இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். நம்ம ஸ்பூனில் தான் போடணும்னு கிடையாது, நான் கையில் கூட போடலாம். பாருங்கள், கையில் கூட நல்லா சூப்பராக டிப் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா அதுவே 2 சைடுமே நல்லா செவந்துருச்சு. பாருங்கள், கடையில் இருக்கிற மாதிரி நல்லா புசு புசுன்னு மொறு நல்லா மணமாகவும் இருக்கும். பசங்களும் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மிச்சம் இருக்கிறது இதே மாதிரியே போட்டு எடுத்துடலாம். சுட சுட டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. ரவை, ஓமம், சீரகம்லாம் போடுறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.